வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் ஒன்று நம்ம வந்து டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக நம்ம வந்து டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 10வது பார்ட். இது வரைக்கும் நம்ம 9 வீடியோ பார்த்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கோடிங் டீகோடிங்கோட பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா இதில் நான் டேரெக்டாக கொஷின் என்ன அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற லாஜிக் தான் சொல்லுவேன். அதில் வந்து ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன நம்பர், அதை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஷினுமே வந்து பார்த்திங்கன்னா 2010லேருந்து 2023 வரைக்கும் எஸ்ஐ எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் கொடுத்துருந்த அந்த 9 வீடியோஸ் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ சைக்காலஜி அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ இந்த வீடியோக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ட்ரீ அப்படிங்கக்கூடிய அந்த வேர்டுக்கு வந்து 7100 அப்படிங்கக்கூடிய கோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ராக் அப்படிங்கக்கூடிய வேர்டுக்கு வந்து 2159 அப்படிங்கக்கூடிய கோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரீக்கு வந்து என்ன கோடுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த லெட்டருக்குள்ள ஃபேஸ் வேல்யூ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா டீக்கு வந்து 20. ஓகே, டீக்கு வந்து 20. பட் இங்கே 20 இல்லை, அட்லீஸ்ட் 2வாவது இருந்துக்கணும். 2வும் இல்லை. 2 + 0 2 அதுவாச்சும் இருந்துக்கணும். அதுவும் இல்லை. ஓகே, ஆப்போசிட்டில் பார்த்தாலும் வரல, கரெக்டாக வராது. ஓகே, இப்போ ஆருக்கு பார்த்தீங்கன்னாலும் வராது. ஈக்கு பார்த்தீங்கன்னா 0 வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஈக்கு பார்த்தீங்கன்னா 0 வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ அவங்க அந்தந்த லெட்டருக்கு இவங்களாவே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அந்தந்த லெட்டருக்கு ஒரு ஒரு கோடு வந்து அவங்களாவே கொடுத்துருக்காங்க. இப்போ டீக்கு வந்து 7, ஆருக்கு வந்து 1, ஈக்கு வந்து 0 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள், எஃப்க்கு 2, ஆருக்கு 1. இங்கேயும் ஆருக்கு 1 தான் வந்துருந்துச்சு, இங்கேயும் ஆருக்கு 1 தான் வந்துருந்துச்சு. இங்கே ஓக்கு 5, ஜிக்கு 9. இந்த மாதிரி தான் கோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஃப்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டோட கோடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 வேர்டை வச்சு பார்த்தாலே தெரியும். இப்போ எஃப்ங்கிறது இங்கே இருக்குது, எஃப்க்கு வந்து 2ங்கிற கோடு. அப்போ எஃப்க்கு வந்து 2ங்கிற கோடு. ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1ங்கிற கோடு. அப்போ 1. ஈக்கு வந்து 0 தான். ஓகே, அப்போ 2 0. 2100 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இப்போ சிஇஜி அப்படிங்கிறத வந்து டிஎஸ்ஆர் அப்படிங்கிற மாதிரி எழுதுனா, அடுத்ததாக எஃப்ஹெச்ஜே அப்படிங்கிறத வந்து கியூபிஓ அப்படிங்கிற மாதிரி எழுதுனா, ஐகேஎம் அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதுக்குள்ள லாஜிக்கை கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இதுக்கு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்தா இது கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லாஜிக்குன்னு தெரிஞ்சிட்டாலே போதுமானது. டேரெக்டாக நீங்கள் கொஷினுக்கு வந்துடலாம். நடுவில் இதை கொடுத்துருக்கிறது உங்களோட டைமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் இதில் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, இது ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வேணால் நீங்கள் 2வது தான் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை தேவையில்லாமல் நீங்கள் வந்து டச் பண்ணவே வேண்டாம். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, சிஇஜி. ஓகே, இப்போ இந்த ஒவ்வொரு லெட்டருக்குமான நம்பர் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதுங்க. ஓகே, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டிஎஸ்ஆர். ஓகே, இப்போ சி வந்து சியோட கோடு வந்து எத்தனை, சியோட கோடு வந்து 3, இயோடது 5, ஜியோடது 7. கீழே இருக்குது. ஓகே, நான் சொல்கிறது எல்லாமே கீழே இருக்குது. எனக்கு மனப்பாடமாக இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டக்கு டக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே இருக்கிறத பார்த்துக்கோங்க, நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக வந்து டீக்கு வந்து எத்தனை, டீக்கு வந்து 20. அடுத்து எஸ்ஸுக்கு வந்து 19. ஓகே, எஸ்ஸுக்கு வந்து 19, ஆருக்கு 18. ஸோ இப்போ இதில் வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியலை. ஓகே, இப்போ இங்கே 3க்கும் 20க்கும் சம்மந்தமே இல்லை. ஒருவேளை சிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா எக்ஸு, ஆனால் டி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஒவ்வொரு லெட்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தொடர்புமே இல்லை. ஓகே, இது 3வது லெட்டர், இது 20வது லெட்டர், இது 5வது லெட்டர், இது வந்து 19வது லெட்டர், இது 7, இது 18 அப்படிங்கிறப்போ எந்த தொடர்புமே இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதில் ஒரு லாஜிக் இருக்கும். ஓகே, கண்டிப்பாக இதில் வந்து ஒரு லாஜிக் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி டைமில் தான் அடுத்த லெவலில் வந்து யோசிக்கணும். ஓகே, இப்போ இந்த 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன, இந்த இடத்துல வந்து 23, இந்த 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா இங்கே 24, இந்த 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா இங்கே 25 வருது. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் இதுலையாவது அடுத்தடுத்து வருது. ஓகே, 23, 24, 25 அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நம்ம இதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இப்படி தான் லாஜிக் அப்படின்னு. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கொஷினில் வந்து நீங்கள் இந்த 2வது கோடை யூஸ் பண்ணி
இந்த லாஜிக்கில் தான் அதுவும் இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்து இதோட ஆன்சரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, FHJ கொடுத்துருக்காங்க. அதுக்கான கோடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, QPOன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்க்கு 6, ஹச்சுக்கு 8, ஜேக்கு 10. அதே மாதிரி Qக்கு 17, Pக்கு 16, ஓக்கு 15. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா 23 தான் வருது. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 24 வருது. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 25 வருது. அப்போ கரெக்டு தான், நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் வந்து கரெக்டு தான். ஓகே, ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ IKMக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, IKMங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. IKM ஃபஸ்ட்டு இந்த ஒவ்வொரு லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறத போடுங்க. ஸோ ஐக்கு என்ன வேல்யூ, ஐக்கு 9, K 11, M 13. ஓகே, இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரணும், இதோட கூட்டுற நம்பர், இதோட ஒரு நம்பரை கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 23 வரணும். ஓகே, எதை கூட்டினா 23 வரும், 9ஓட, அதை கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த லெட்டர் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ 9ஓட 14 கூட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே 23 வரும். 14ங்கிறது எந்த லெட்டரோட ஃபேஸ் வேல்யூ, என்னோட ஃபேஸ் வேல்யூ. அப்போ எண்ணில் தான் வந்து ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடுங்க. இதுவும் எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் எண்ணில் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்து வந்து நம்மளுக்கு 24 வரணும். ஓகே, இப்போது 11 கூட எதை கூட்டினோம்னா நம்மளுக்கு வந்து 24 வரும், 11 கூட 13 கூட்டணும். ஓகே, 13 கூட்டினோம்னா 24 வரும். ஸோ அப்போ 13ங்கிறது எதோட வேல்யூ, 13ங்கிறது எம்மோட வேல்யூ. ஓகே, இங்கேயே இருக்குது, எம்மோட வேல்யூ தான் 13. அப்போது ரெண்டாவது லெட்டர் வந்து எம் வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு, இது தப்பு. ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நிறையா கொஷின் சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஷின் தான் கொஞ்சம் நீங்கள் அடுத்த லெவலில் யோசிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் யோசிச்சு தான் ஆகணும். ஓகே, எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். டுகெதர் அப்படிங்கக்கூடிய வேர்டுக்கு இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க. பரோல் அப்படிங்கக்கூடிய வேர்டுக்கு என்ன கோட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய வேர்டை எழுதிட்டு அதை ஒட்டியே வந்து அதோட கோடை எழுதுங்க. ஓகே, இப்போ TOGETHER. ஸோ டுகெதருங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கோடு வந்து என்னது, RQEGREGRJCT. ஓகே, JCT. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கோடு. இப்போ இதில் வந்து நார்மலாக நீங்கள் லெட்டராக வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா டைமில் வந்து உங்களுக்கு அந்த லாஜிக்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். கண்டுபிடிக்கவே முடியாதுன்ட்டு சொல்லலை, டைம் ஆகும். ஆனால் அந்த லெட்டரோட நம்பரை அதை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ டீக்கு வந்து 20. ஓகே, ஆருக்கு 18. அதே மாதிரி ஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கு வந்து 15, Qக்கு 17. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, 20லேருந்து 18 ஆகுதுன்னா -2, 15லேருந்து 17 ஆகுதுன்னா +2. அப்போ -2 +2 -2 +2 அப்படிங்கிற மாதிரி போகுதான்ட்டு பாருங்கள். ஓகே, நடுவில் 1 2 மட்டும் கிராஸ் செக் பண்ணுங்கள். இப்போ -2 +2, அப்போ -2 +2. இங்கே -2 ஆகுதான்ட்டு பாருங்கள். இங்கே 20, இங்கே 18. ஸோ -2 ஆகுது, +2 -2. இங்கே +2 ஆகுதான்ட்டு பாருங்கள். இங்கே 18, இங்கே 20. ஸோ கரெக்டு தான். ஓகே, ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்படி 1 2 கிராஸ் செக் பண்ணாலே போதுமானது. ஸோ அப்போ இதுதான் லாஜிக்கு. ஓகே, ஸோ கொடுத்துருக்கக்கூடிய வேர்டில் ஃபஸ்ட் லெட்டருக்கு வந்து +2 பண்ணுறாங்க, ரெண்டாவது லெட்டருக்கு -2, அடுத்து +2, அடுத்து -2. ஸோ இந்த மாதிரி தான் போகுது. ஓகே, இப்போ என்ன வேர்டு கொடுத்துருக்காங்க, பரோல். ஓகே, ஸோ இதோட கோடு வந்து இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ வந்து எத்தனை, 16. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், -2 பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும், 16ல் 2 போணுச்சு அப்படின்னா 14. 14 அப்படிங்கிறது என்னோட வேல்யூ. ஓகே, 2 லெட்டர் பின்னால் போகணும். இப்போ ஏக்கு அடுத்து +2, BC. ஓகே, இது நீங்கள் இப்படியே கூட பண்ணிக்கலாம். +2 பண்ணுறது நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்காது, மைனஸில் போகிறது தான் கஷ்டமாக இருக்குது. இப்போ NCன்னு தெரிஞ்சிருச்சு, பட் NCன்னு 2 ஆப்ஷன் இருக்குது, இந்த 2 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது பியா கியூவா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகே, இப்போ -2. இப்போ ஆர் அப்படிங்கிறது வந்து எத்தனை, 18.
ஸோ 18 மைனஸ் 2 16. 16 அப்படிங்கிறது வந்து பி தான். அப்போ என்சிபி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான கொஷின்லாம் கிடையாது. நம்பராக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டக்குன்னு வந்து அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறது ஸ்ட்ரைக் ஆகிடும். லெட்டராக வச்சும் கண்டுபிடிக்கலாம். பட் அப்படி கண்டுபிடிக்க முடியலை, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் அந்த லெட்டரோட வேல்யூவாக மாற்றிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இசட்டுக்கு வந்து 52ன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்டுக்கு வந்து 48ன்னு கொடுத்துருக்காங்க, பேட்டுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இசட்டுக்கு 52 கொடுக்குறாங்க அப்படின்னாலே இப்போ இசட்டோட நார்மலாக அதோட வேல்யூ வந்து எத்தனை? 26வது லெட்டர். 26 52 மாறுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிளாக 2ஆல் பெருக்கணும். 26 × 2 வந்து எத்தனை? 52. இதே லாஜிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களான்ட்டு பாருங்கள். ஓகே, இப்போ ஆக்ட் ஓகே, இப்போ ஏக்கு 1, சிக்கு 3, டிக்கு 20. 3ஐயும் கூட்டுங்க. கூட்டிங்கன்னா எத்தனை? 24. 24 × 2, இங்கே 2 பண்ண மாதிரி இங்கே நம்ம × 2 பண்ணோம் அப்படின்னா எத்தனை? 48. ஸோ கரெக்டு தான். ஓகே, இதே லாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம பேட்டுக்கும் அதே லாஜிக்கை யூஸ் பண்ணி ஆன்சரை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிக்கு 2, ஏக்கு 1, டிக்கு 20 கூட்டினீங்க அப்படின்னா எத்தனை? 23. 23 × 2 46. 46 தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நிறைய கொஷின் இப்படி டக்குன்னு ஒரு 10 செகண்ட் 15 செகண்டில் போடுற மாதிரி தான் கேட்குறாங்க. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். இதுவுமே சிம்பிளான கொஷின் தான். 31 கேஜ் 75ன்னு கொடுத்துருக்காங்க, 89 $45ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் வேர்டு வந்து கேட்டிருக்காங்க. அந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் வேர்டு, அடைப்புக்குறியில் இருக்க வேண்டிய வார்த்தையை பூர்த்தி செய்யவும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே அடைப்புக்குறியில் வந்து என்ன வார்த்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? ஃபஸ்ட்டு இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 31 75. இப்போ சிக்கு வந்து என்ன கோடு? 3. ஓகே, சியோட வேல்யூ 3, ஏவோட வேல்யூ 1, ஜியோட வேல்யூ 7, ஈயோட வேல்யூ 5. இதுதான் 31, இதுதான் 75. அப்போ இந்த இதில் வரக்கூடிய லெட்டரை அப்படியே உள்ளே போட்டிருக்காங்க, இங்கேயும் வரக்கூடிய லெட்டரை. ஓகே, அப்போ 89 45. ஓகே, இப்போ 8ங்கிறது வந்து என்னது? ஹச்சோடது. 9ங்கிறது ஐயோடது. ஓகே, அதே மாதிரி 4 வந்து என்னது? டியோடது. 5 வந்து ஈயோடது. ஹைட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, ஹைட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள். வித்தியாசமாக கேட்கணும்ட்டு இப்படி கேட்குறாங்க. பட் சிம்பிளான லாஜிக் தான் உள்ளே வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். டிஐஜி அப்படிங்கிறதுக்கு வந்து 497 அப்படிங்கிற கோடு. அப்போ 256 2556 அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்டு வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உல்டாவாக கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு லாஜிக் தெரிஞ்சால் இப்படியும் கண்டுபிடிக்கலாம், அப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரெண்டுக்குமே வந்து ஒரே மெத்தடு தான். இப்போ ஃபஸ்ட்டு டிஐஜி, டியோட கோடு வந்து என்ன? 4 தான். டியோட நம்பர் வந்து என்னது? 4 தான். ஐக்கு 9, ஜிக்கு 7, அப்படியே 497 வந்திருக்கு. ஓகே, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? 2556. 2ங்கிறது பியோடைய ஃபேஸ் வேல்யூ, 5ங்கிறது ஈயோட ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இதுவும் இ தான் 5ங்கிறது. ஸோ 6ங்கிறது எஃப்போட ஃபேஸ் வேல்யூ. ஓகே, அப்போ பிஇஇஎஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இதில் ஆன்சர் வந்து அவங்க டிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுக்கிறப்போ இந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிச்சு. அதனால் ஆன்சர் முன்னாலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டாம். நீங்கள் லாஜிக்கை கண்டுபிடிங்க. ஆன்சர் இருக்குது, பட் லாஜிக் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க, அதுதான் முக்கியம். ஓகே, இப்போ ஏபிசிடி அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்க. WXYZ எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏக்கு 26, பிக்கு 25, சிக்கு 24, டிக்கு 23. ஸோ இங்கே இருக்குது. ஓகே, 26, 25, 24, 23. அப்போ இசட்டுக்கு 1 2 3 4. ஓகே, ஆனால் டபிள்யூலேருந்து வந்திருக்கு. இங்கேருந்து பாருங்கள் 1 2 3 4. ஓகே, அப்போ 4 3 2 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 4 3 2 1 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கொஷின். ஓகே, இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு தெளிவாக ரீட் பண்ணி பாருங்கள். ஒரு சில இடத்துல தான் நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். In a certain code language, the English alphabets are replaced by numbers. The numbers corresponding to the alphabets are given below them, but the numbers are jumbled. Find out which number suits the correct alphabet. What does the number 5678 represent? ஒரு சங்கேத மொழியில்
ஆங்கில எழுத்துகளுக்கு பதிலாக எண்கள் உள்ளன. ஆங்கில எழுத்துகளுக்கு இணையான எண் கீழே உள்ளது, ஆனால் எண்கள் கலந்துள்ளது. எந்த ஆங்கில எழுத்திற்கு எந்த எண் என அறிந்து விடையளிக்கவும். 5, 6, 7, 8 என்ற எண் எதை குறிக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது நம்பர்ஸ் ஆர் ஜம்பிள்டு, அதாவது எண்கள் கலந்துள்ளது அப்படிங்கிறது. கலந்துள்ளதுன்னா என்னன்னா, இப்போ இங்கே 5 லெட்டர் இருக்குது, 5 நம்பர் தான் இருக்குது. ஆனால் ஏக்கு 2, பிக்கு 4, எல்லுக்கு 5 அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இங்கே நம்பர் வந்து இந்த ஆர்டரில் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ ஏக்கு 5 கூட இருக்கலாம், எஸ்ஸுக்கு வந்து 8 இருக்கலாம், எம்முக்கு வந்து 2 இருக்கலாம். ஸோ இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம டைரெக்டாக கொஷினுக்கே வந்துடணும். கொஷின் வந்து என்னது? 5, 6, 7, 8. இப்போ 5க்கு வந்து எந்த லெட்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5 எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. இப்போ 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, நிறைய இடத்துல இருக்குது. ஓகே. ஆனால் இந்த எல்லா இடத்துலையுமே காமனாக இருக்கக்கூடிய லெட்டரும் இருக்கும். ஏன்னா 5 வந்து ஒரு லெட்டரோட கோடு தான். அந்த லெட்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்போ இந்த எல்லா எல்லா குரூப்லேயுமே காமனாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் பாருங்கள். இப்போ இந்த ரெண்டை மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். எடுத்த உடனே 5ஐ நம்மளால் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே. அந்த 5க்கு தேவையான லெட்டர் என்னவா இருக்கலாம் இந்த ரெண்டை மட்டும் வச்சு பார்த்தா அப்படின்னா, ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும். ஏன்னா ரெண்டுலேயும் காமனாக 5 இருக்குதுன்னா 5க்கான லெட்டர் ரெண்டுலேயுமே இருக்கும். இப்போ இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் எல் இருக்குது, இங்கேயும் எல் இருக்குது. அப்போ இந்த 3ல் 1 5க்கு இருக்கும். ஓகே. இந்த 3ல் ஒரு லெட்டர் தான் 5க்கான லெட்டராக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கேயும் 3 லெட்டர் இருக்குது, இங்கேயும் 3 லெட்டர் இருக்குது. அப்போ நம்ம இதையும் பண்ணாலும் சரி, இதையும் பண்ணாலும் சரி, சேம் லாஜிக் தான். இந்த 3 லெட்டரில் எது இங்கே இருக்குதுன்ட்டு பாருங்கள். இங்கே எல் இல்லை, ஆனால் இங்கே 5 இருக்குது. அப்போது எல் வந்து 5ஓடது கிடையாது. ஓகே. எல் 5ஓட தான் இருந்தால் இங்கே கண்டிப்பாக எல் இருந்திருக்கணும் தானே. எல் இல்லை, அப்போ எல் வந்து 5ஓடது கிடையாது. அடுத்து இங்கேயும் ஏபி ரெண்டுமே இருக்குது, இங்கேயும் ஏபி இருக்குது. ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லை மட்டும் தான் எலிமினேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இப்போ 3லேயுமே வந்து ஏபி இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஏபி இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கேயும் ஏபி இருக்குது. அப்போ 5க்கு வந்து ஒன்று ஏவாக இருக்கலாம், இல்லைன்னா பியாக இருக்கலாம். எதுன்ற நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை, பிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ 5க்கு வந்து பிங்கிறது தான் கோடு. ஓகே. நம்மளுக்கு ஆப்ஷனும் ஹெல்ப் பண்ணணும். ஓகே. ஸோ அங்கேயே ஒரு கண் வச்சுக்கணும். ஸோ 5ஓட கோடு பி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 6ஓட கோடு. ஓகே. இதே மாதிரி நீங்கள் 6க்கு கண்டுபிடிங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான். இதுக்கு ஷார்ட்கட்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இதை எவ்வளோ குயிக்காக கண்டுபிடிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அடுத்து 6ஓட கோடு என்ன? இப்போ 6ஆம் நம்பர் வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, அடுத்ததான் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே. 6 நிறைய இடத்துல இருக்குது. ஓகே. இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, 6 இடத்துல 6 இருக்குது. ஸோ இப்போ கோடு பாருங்கள். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி இனிமேல் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து 5க்கு கொடுத்துட்டோம். அதை நம்ம இனிமேல் பார்க்கவே வேண்டாம். அதை தவிர மற்ற இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய லெட்டர்ஸை மட்டும் பாருங்கள். இப்போ இங்கே Q இருக்குது, இங்கேயும் Q இருக்குது, இங்கே R இல்லை, இங்கே L இல்லை, பியை பார்க்கக்கூடாது, ஏ இருக்குது. ஓகே. ஸோ Qவா ஏவா? இந்த ரெண்டில் ஒன்று தான். ஓகே. ஒன்று Q இல்லைன்னா ஏ. இப்போவும் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா Q மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை முன்னாலே பார்த்துருக்கணும். நம்ம ஆரை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆரோட லெட்டர் வந்து Q தான். ஏன்னா 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது, அதில் Q மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம தான் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ Q தான், ஆரோடது Q தான். ஸோ அடுத்த லெட்டர் தான் முக்கியமானது, அடுத்த நம்பர் தான் முக்கியமானது, 7. ஸோ 7க்கு என்ன கோட் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ இப்போ 7 எங்கெல்லாம் இருக்குது? 7 வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அடுத்ததாக இங்கே இருக்குது. அவ்வளோதான். 3 இடத்துல தான் 7 இருக்குது. ஸோ அப்போ சிம்பிள் தான், நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம பியையும் கியூயையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஆல்ரெடி வந்துருச்சு, பியையும் கியூயையும். ஓகே. ஸோ கியூவையும் பியையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல் இல்லை, ஆர் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓகே.
அடுத்து என் இருக்குது, பியும் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆராக இருக்கலாம், இல்லைனா என்னாக இருக்கலாம், இல்லைனா பியாக இருக்கலாம். ஸோ இங்கே பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ இங்கே ஆர் இருக்குது, என் இருக்குது, பியும் இருக்குது, மூணுமே இருக்குது. ஓகே, மூணுமே இருக்குது. அப்போ நம்மளுக்கு வந்து ஆரோடதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இந்த இடத்துல. ஓகே, வேறு எங்கேயாச்சும் 7ங்கிற நம்பர் இருக்குதா? வேறு எங்கேயுமே 7 இல்லை. அப்போது ஆர்என்பி இந்த மூணில் எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, இந்த மூணில் எது வேணாலும் இருக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து இதை வச்சு சொல்ல முடியாது. இப்போ நம்ம அடுத்த லெட்டருக்கு வந்து தான் ஆகணும். அடுத்த நம்பர் வந்து என்னது? 8. ஸோ 8 வந்து எங்கெல்லாம் இருக்குது? 8 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுவுமே நிறைய இடத்துல இருக்குது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 8ஓடது மட்டும் இதை இப்போதைக்கு இங்கே வந்து கம்பேர் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இதில் காமனாக இருக்கிறத வந்து பாருங்கள், பியை பார்க்கக்கூடாது, பியை வந்து நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்து கியூவையும் பார்க்கக்கூடாது. ஓகே. இப்போ ஏ இருக்குதா? ஏ இல்லை. எல்லும் இல்லை. எம் இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. எஸ் இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஒன்று எம்மாக இருக்கலாம், இல்லைனா எஸ்ஸாக இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம 7க்கு ஆப்ஷனையும் பார்த்துருந்துருக்கணும். எஸ் இல்லைனா என்னு தான். எஸ் இல்லைனா என்னு தான். ஸோ என்னு மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ என் இருக்கக்கூடிய இதுதான் ஆப்ஷன், இதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். 3வது இடத்துக்கு வந்து எஸ் இல்லைனா என்னு தான். ஆனால் நம்ம இங்கேயே கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்று ஆர்என்பி இந்த 3 லெட்டரில் ஒன்று தான். அப்போ இந்த இடத்துல என் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர். நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே வேண்டாம். வந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கே எம் இல்லைனா எஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ எஸ் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கரெக்டாக யோசிக்கணும். ஆப்ஷனையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த கொஷின் பார்க்கலாம். பாருங்கள், இது கோடிங் டீகோடிங்லேயே கொஞ்சம் வித்தியாசமான கொஷின். ஓகே. இப்போ சென்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ளஸ் டிவிஷன் இன்டூ மைனஸ் அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறோம். ஓகே. இஃப் வி ரைட் சென்ட் டு இந்த மாதிரி அண்ட் ஆண்ட் டு இந்த மாதிரி, தென் ஹவு 10 would be written in the same code. அதாவது சென்ட்டுக்கு இப்படி என்றும் ஆண்ட்டுக்கு இந்த மாதிரி என்றும் எழுதப்பட்டால் 10க்கு அதே சங்கேத மொழியில் உள்ள குறியீடு எப்படி எழுதப்படும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம நம்பர்லாம் வச்சு பார்க்க வேண்டாம். இப்போ அப்படியே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எஸ்ஸுக்கு பதிலாக ப்ளஸ்ஸு, ஈக்கு பதிலாக டிவிஷன், எண்ணுக்கு பதிலாக இன்டூ, டீக்கு பதிலாக மைனஸ், அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே. இங்கேயும் டீக்கு பதிலாக மைனஸ் தான் வருது, எண்ணுக்கு பதிலாக இன்ட்டு தான் வருது. இங்கேயும் எண்ணுக்கு பதிலாக இன்ட்டு தான் வந்துச்சு. அப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ ஏக்கு பதிலாக ஸ்டார். ஓகே. இப்போ 10ல் டீக்கு பதிலாக என்னது? டீக்கு பதிலாக நம்ம இங்கே தான் பார்த்துருந்தோம், டீக்கு பதிலாக மைனஸ். அப்போ டீக்கு பதிலாக மைனஸ். இ வந்து இங்கே இருக்குது. ஈக்கு பதிலாக வந்து என்னது? டிவிஷன். ஓகே. இங்கே கொஞ்சம் தெளிவாக இருக்குது, டிவிஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல ஈக்கு பதிலாக டிவிஷன். அடுத்து எண்ணுக்கு பதிலாக வந்து என்னது? இன்டூ, எண்ணுக்கு பதிலாக இன்டூ. ஸோ அப்போ மைனஸ் டிவிஷன் இன்டூ அப்படிங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இனிமேல் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேர்டு வச்சு வரக்கூடிய கோடிங் டீகோடிங். ஓகே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். மற்றபடி இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இஃப் லில்லி இஸ் கால்டு லோட்டஸ், லோட்டஸ் இஸ் கால்டு ரோஸ், ரோஸ் இஸ் கால்டு சன்ஃப்ளவர் அண்ட் சன்ஃப்ளவர் இஸ் கால்டு ஜாஸ்மின், தென் விச் வில் பி த நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லில்லி மலர் தாமரை எனவும், தாமரை ரோஜா எனவும், ரோஜா சூரியகாந்தி எனவும், சூரியகாந்தி மல்லிகை எனவும் அழைக்கப்பட்டால் இந்தியாவின் தேசிய மலர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இங்கே டேரெக்டாக இதெல்லாம் ரீட் பண்ணவே கூடாது. டேரெக்டாக நம்ம கொஷினுக்கு தான் வரணும். இந்தியாவின் தேசிய மலர் என்ன, அதாவது விச் வில் பி த நேஷ்னல் ஃப்ளவர் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. எது? இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியணும். இது வந்து காமன் சென்ஸ் தான். ஓகே. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு லாயக்கே கிடையாது. ஓகே. இந்தியாவின் தேசிய மலர் வந்து என்னது? தாமரை. ஓகே. அப்போ தாமரையை என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். தாமரை ரோஜா என அழைக்கப்படுகிறது. ஓகே. லோட்டஸ் இஸ் கால்டு ரோஸ். அப்போ லோட்டஸ்ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம ரோஸ்ன்னு சொல்லணும். லில்லி அப்படிங்கிற நம்மளோட ஆன்சர்னா லில்லிக்கு பதிலாக லோட்டஸ்ன்னு சொல்கிறாங்க, நம்ம லோட்டஸுங்கிறத சூஸ் பண்ணணும். ஓகே. ஆக்சுவலாக ரோஸுங்கிறது ஆன்சர்னா ரோஸை வந்து சன்ஃப்ளவர்னு சொல்கிறாங்க. ஓகே. ரோஜா வந்து சூரியகாந்தி என அழைக்கப்படுகிறது. அப்போ ரோஜா தான் ஆன்சர்னால் நம்ம ரோஜாவை சொல்லக்கூடாது, சூரியகாந்தின்னு சொல்லணும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்மி மிஷனில் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கோடு வேர்டு தான் யூஸ் பண்ணணும். அங்கே வந்து இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா
நம்ம ஆக்சுவலாக அந்த வார்த்தையே சொன்னோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே. ஸோ லோட்டஸுக்கு பதிலாக ரோஸுங்கிறத சொல்லணும். இப்போ வாக்கி டாக்கிலேயே பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாக்கி டாக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு டியூட்டி போஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம டேரெக்டாக அந்த கேட் 3ல இருக்கிறவன் அதை கொஞ்சம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்மளோட அந்த நம்ம பேசுகிறத யாராச்சும் ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க வாக்கி டாக்கியில் கூட நம்மளால் வந்து அதை அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து ஒட்டு கேட்க முடியும். அப்படி கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கும் புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோடு வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே. கேட் 3ன்னு அப்படியே நம்ம சொல்லக்கூடாது. கேட் 3க்கு வந்து பீட்டான்னு இருக்கலாம். ஸோ பீட்டான்னு சொன்னோம்னா அது நம்மளுக்கும் அந்த கேட் 3ல வேலை பார்க்குறவனுக்கு தான் பீட்டானா நான் தான்னு அவனுக்கு தெரியும். நமக்கு அவன் தான் பீட்டான்னு தெரியும். ஆனால் வேறு யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கு தான் கோட் வேர்டு யூஸ் பண்ணுறது. அப்போ நம்ம டேரெக்டாக இருக்கிறத சொல்லாமல் அதுக்குள்ள கோடு வேர்டை தான் சொல்லணும். அப்போ இங்கே நம்மளோட ஆன்சர் ஆக்சுவலாக என்னது தாமரை. ஆனால் தாமரைன்னு சொல்லாமல் அதோட கோடு வேர்டு என்ன தாமரைக்கு பதிலாக ரோஜா. அப்போ ரோஜாவை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஆனால் நீங்கள் எக்ஸாமில் வேறு ஒரு கொஷின் கேட்குறப்போ இந்தியாவின் தேசிய மலர் ரோஜான்னு சந்துரு சார் சொன்னான்ட்டு சூஸ் பண்ணிடாதீங்க. அது தப்பாயிரும். இங்கே நம்ம கோடிங் டீகோடிங்கில் இப்படி கொடுத்துருக்காங்க, அதனால் சொல்லியிருக்கேன். ஓகே. ஆக்சுவலாக ஆன்சர் தாமரை தான். பட் தாமரையோட கோடு வந்து ரோஜா. நம்ம இங்கே ரோஜான்னு சூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த கொஷினும். இப்போ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணணும், கொஷினுக்கு வந்துடணும். வாட் இஸ் த கலர் ஆஃப் கிராஸ்? அதாவது புல்லின் நிறம் என்ன? புல்லின் நிறம் என்ன? பச்சை. ஆனால் பச்சைன்னு சொல்லக்கூடாது. பச்சைக்கான கோடு என்ன? பச்சையை நீலமாக. க்ரீன் இஸ் கால்டு ப்ளூ. இப்போ க்ரீனை நம்ம எப்படி சொல்லணும்? ப்ளூன்னு சொல்லணும். ப்ளூ தான் ஆன்சர். நீலம் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த கொஷின். மலர்களின் அரசி யார்? விச் இஸ் த குயின் ஆஃப் ஃப்ளவர்ஸ்? குயின் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து என்னது? ரோஸ் தான். ஓகே. ஆனால் இங்கே நம்ம ரோஸ்ன்னு சொல்லக்கூடாது. ரோஸோட கோட் என்னது? ரோஜாவை சூரியகாந்தி என்றும். ரோஸ் இஸ் கால்டு சன்ஃப்ளவர். அப்போ இங்கே சன்ஃப்ளவர் தான் ஆன்சர், சூரியகாந்தி தான் ஆன்சர். ஓகே. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின் பாருங்கள். இங்கேயுமே வந்து கொஷினுக்கு வந்துடுங்க. ஓகே. வாட் வில் எ லிசார்ட் பி கால்டு? அதாவது பள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ அப்போ கொஷினை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்கணும். நடக்கக்கூடிய விலங்குகள் நீந்துவன என்று அழைக்கப்பட்டால், தவழும் விலங்குகள் பரப்பன என்று அழைக்கப்பட்டால், நீரில் வாழ்வன பாம்புகள் என அழைக்கப்பட்டால், வானில் பரப்பனவற்றை வேட்டையாடுவன என்று அழைக்கப்பட்டால், பள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பள்ளி வந்து என்னது? தவழும். ஓகே. பள்ளி வந்து நீந்துறது கிடையாது, நீரில் வாழ்கிறது கிடையாது, வானில் பறக்கிறது கிடையாது. தவழ்கிறது ஒன்று தான் அதுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகே. ஸோ தவழும் விலங்குகளை எப்படி சொல்கிறாங்க? பரப்பனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பள்ளியை வந்து நம்ம பரப்பனை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அனிமல்ஸ் ஹூ கிரால் ஆர் கால்டு ஃப்ளையிங். ஸோ லிசார்ட் வந்து தவழும், அதுக்கு இங்கிலீஷில் வந்து என்னது? கிரால் பண்ணுறது. ஓகே. ஸோ அப்போ ஃப்ளையிங் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த ஃபர்னிச்சர் மேடப் ஆஃப்? அதாவது நாற்காலி மேஜைகள் இதை கொண்டு ஆனது. எதை கொண்டு இருக்கும்? நாற்காலி மேஜைகள்லாம் உட்டால் தான் செஞ்சுருப்பாங்க, மரத்தால் தான் செஞ்சுருப்பாங்க. ஓகே. ஸோ காகிதத்தை மரக்கட்டைன்னு சொல்கிறோம். மரக்கட்டையை நம்ம என்ன சொல்கிறோம் அதை தான் நம்ம பார்க்கணும். மரக்கட்டை வைக்கோல் என அழைக்கப்பட்டால். ஓகே. ஸோ உட் இஸ் கால்டு ஸ்ட்ரா. ஓகே. நம்ம இந்த இடத்துல உட் இருக்குன்ட்டு இப்படி உல்ட்டாவை யோசிடக்கூடாது. பேப்பர் நம்ம உட்டுன்னு சொல்கிறோம், அப்போ உட்டை நம்ம பேப்பர்னு சொல்லுவோம், அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. உட்டை நம்ம ஸ்ட்ரான்னு சொல்கிறோம். ஓகே. காகிதத்தை தான் மரக்கட்டைன்னு சொல்கிறோம், ஆனால் மரக்கட்டையை காகிதம்னு சொல்லலை, மரக்கட்டையை வந்து வைக்கோல்னு சொல்கிறோம். அப்போ வைக்கோலுங்கிறத ஆன்சர், ஸ்ட்ரா அப்படிங்கிறது இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே. இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். வாட் இஸ் த கலர் ஆஃப் மில்க்? அதாவது பாலின் நிறம் என்ன? வெள்ளை. ஓகே. மில்கோட கலர் என்ன? ஒயிட்டு. அப்போ ஒயிட்டை என்ன சொல்கிறாங்கன்ட்டு பாருங்கள். தண்ணீர் நீலம் என்றும், நீல நிறம் சிகப்பு என்றும், சிகப்பு வெள்ளை என்றும், வெள்ளை வானம் என்றும். அப்போ வானம்னு சொல்கிறாங்க. ஓகே. வெள்ளையை. ஓகே. அதாவது இங்கே வந்து பாருங்கள், ஒயிட் இஸ் கால்டு ஸ்கை. ஸோ ஒயிட் வந்து ஸ்கை. ஸோ ஸ்கை அப்படிங்கிறத இங்கே வந்து ஆன்சர். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எல்லா கொஷினுமே பார்த்துட்டோம். கோடிங் டீகோடிங்கில் மொத்தமாக வந்து 20 கொஷின் கேட்டிருக்காங்க. 20ல் 5 கொஷின் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம், 15 கொஷின் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, மற்ற கிளாஸை விட இங்கே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது, நிறையா ட்ரிக்கு சொல்லித்தரோம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஏன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவாக தான் வருது, ஆனால் வியூஸ் வந்து அந்தளவுக்கு வரல. அதுக்கு காரணம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு விடுறீங்க, இதை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணலை அப்படிங்கிறதான். ஸோ முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள்.
இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட்.